பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது அல் ஜாமியத்துல் கௌசியா சோசியல் மீடியாவின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். நமது கலையகத்தில் இன்றைய நாள் நமது பெருநாளும் நாமும் என்ற தலைப்பில் ஒரு சிறிய கலந்துரையாடல் ஒன்றை ஏற்பாடு செய்துள்ளோம். இந்த கலந்துரையாடலிலே இன்றைய நாள் நம்மோடு சிறப்பிக்கின்றார்கள் கண்ணியத்திற்குரிய மௌலவி அல் ஆலிம் அப்துல் ஹஃபீல் அல் கௌசி அல் ஜாமியத்துல் கௌசியாவினுடைய அதிபர் அவர்கள். இந்த நிகழ்வுக்கு அவர்களை நாங்கள் வருக வருகவென்று முதற்கட்டமாக வரவேற்றுக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உஸ்தாத் அவர்களே. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. உஸ்தாத் அவர்களை பற்றி உங்களை பற்றி நீங்கள் நேர்களுக்காக நமக்காக ஒரு சிறிய அறிமுகம் ஒன்றை தந்தால் சிறப்பாக இருக்கும் என்று நாடுகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனது பெயர் அப்துல் ஹஃபீல். நான் தெஹ்வலே அல் ஜாமியத்துல் கௌசியாவில் கல்வி கற்று தற்பொழுது அக்கலாசாலையில் அதிபராக கடமையாற்றி கொண்டிருக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய நாள் நமது கலந்துரையாடல் நமது பெருநாளும் நாமும் என்ற தலைப்பிலே ஒரு சிறிய ஞாபகமூட்டல் என்று அல்லது சில விடயங்களை தெரிந்து கொள்ளலாம் என்ற அடிப்படையிலே இந்த ஏற்பாடை செய்துள்ளோம். அந்த அடிப்படையிலே நாமும் நமது பெருநாளும், நமது பெருநாள் என்று சொல்லுவது ஏனைய மக்களுடைய பெருநாள், அதாவது நமது சகோதர மதத்தவர்களுடைய பெருநாளோடு இஸ்லாமியர்களாகிய நமது பெருநாளை ஒப்பிடுகையில் எப்படியெல்லாம் வித்தியாசமான ஒரு பெருநாளாக அமைகின்றது, வித்தியாசம் இருக்கின்றதா இல்லையா, எப்படி நமது பெருநாள் என்று வருகின்ற பொழுது எப்படி அமைகின்றது என்பது குறித்து ஒரு சிறிய அறிமுகம் ஒன்றை தந்தால். நல்ல ஒரு கலந்துரையாடல். இன்றைய காலகட்டத்தில் எமது சில வாலிபர்கள், சில மனிதர்கள் எமது பெருநாளினுடைய தினம் எவ்வாறான வழிகாட்டலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்தார்களோ அந்த வழிகாட்டலை விட்டும் வழி தவறி வழி பிறண்டு வேறொரு விதமான முறையில் பெருநாள் கொண்டாடப்படுகின்றது. சந்தோஷம். சிறந்த ஒரு தலைப்பு. இன்றைய பெருநாள் எமது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எமக்கு பெருநாளினுடைய ஒழுக்க விழுமியங்களை வழிகாட்டி தந்துள்ளார்கள். அதில் எமது பெருநாள் ஏனைய மாற்று மத சகோதரர்களுடைய பெருநாளை விட்டும் முற்றும் முழுதாகவும் வித்தியாசப்பட்டது. ஏனென்றால் பெருநாள் என்கின்ற போதே நாம் இப்போது கொண்டாட இருப்பது ஈதுல் ஃபித்ர், நோன்பு பெருநாளை கொண்டாடும். நோன்பு பெருநாள் ஒரு மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாடு தான். ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த பெருநாளை நோன்பு பிடித்த நோன்பாளிகளுக்குரிய கூலி வழங்கக்கூடிய தினமாக ஆக்கியிருக்கின்றார். இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸும் நமக்கு சுட்டி காட்டும். ஒரு நோன்பாளிக்கு இரண்டு மகிழ்வு இருக்கின்றது. முதலாவது மகிழ்ச்சி இந்த பெருநாளுடைய தினம். இரண்டாவது மகிழ்ச்சி அவன் தனது இரட்சகனை சந்திக்கக்கூடிய நேரத்தில் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி. இந்த பெருநாளுடைய தினம் எவ்வாறு அமைய வேண்டும் என்று பார்க்கின்ற போது ஆரம்பமாக இந்த பெருநாளுக்காக வேண்டி சில ஒழுக்க விழுமியங்களை எமது இமாம்கள் எமக்கு சுட்டி காட்டியுள்ளார். அப்படி என்றால் நமது பெருநாள் பிற சகோதர மதத்தவர்களுடைய பெருநாளோடு வித்தியாசப்படுகின்றது. எங்களுடைய பெருநாள் என்பது எங்களுடைய இரட்சகனை சந்தித்தல் என்கின்ற சந்தோஷத்தோடு சேர்ந்து இந்த பெருநாளும் வருகின்றது என்பதை நீங்கள் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்தியமைக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. நமது பெருநாளிலே பின்பற்ற வேண்டிய சில ஒழுக்க விழுமியங்கள் என்று நீங்கள் ஒரு விடயத்தை ஆரம்பித்து வைக்கின்றீர்கள். நிச்சயமாக அப்படியான விடயங்களை இன்றைய காலத்தில் கட்டாயமாக நமது சமூகத்துக்கு மத்தியில் நாங்கள் இந்த விடயத்தை விழிப்புணர்வு ஊடாகவோ ஏதோ ஒரு ரீதியில் சொல்லியாக வேண்டும். நமது பெருநாளில் நாங்கள் பின்பற்ற வேண்டிய விடயங்கள், பின்பற்றக்கூடாத விடயங்கள் நிறையவே இன்றைய சமூகத்திலே தடம் புரண்டுதான் போய்கொண்டிருக்கின்றது. பெருநாள் என்பது எப்படி கொண்டாட வேண்டும் என்பதை உண்மையிலேயே தெரியாத ஒரு சமூகம் உருவாகி கொண்டு வருகின்றது. அந்த அடிப்படையிலே உதாரணமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு சம்பவம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இல்லத்திலே சிறுமிகள் பாடல்களை பாடி
மகிழ்ந்து கொண்டிருக்கும் அந்த வேளையிலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லது வேறு யாராவது ஒரு சஹாபி மஸாமிரு ஷைத்தான் என்று சொல்லி ஒரு ஹதீஸ் ஒன்று ஞாபகம் வருகின்றது. ஷைத்தானுடைய புல்லாங்குழல் நாயகத்தினுடைய வீட்டிலா என்ற கேள்வி அப்படியான. இப்போ அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள், விடுங்கள் அவர்களை, இது ஒவ்வொரு கூட்டத்திற்கும் பெருநாள் இருக்கின்றது, இது நமது பெருநாள் என்று சொன்ன ஒரு ஹதீஸ் ஒன்று ஞாபகத்தில் இருக்கின்றது. அப்படி நமது பெருநாள் இது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி நமது பெருநாளிலே செய்ய வேண்டிய சில காரியங்களை அங்கே தொட்டு நமக்கு குறிப்பிட்டு காட்டுவது போன்று சில விடயங்கள் விளங்குகின்றது. அந்த அடிப்படையில் உஸ்தாத் அவர்களே, நமது பெருநாளையில் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன, செய்யக்கூடாத காரியங்கள் என்ன? ஒரு முஸ்லீம் தனது பெருநாள் தினத்தை காலையில் ஆனதிலிருந்து அந்த நாளை அவன் முடிக்கும் வரைக்கும் அவனுடைய பெருநாள் அந்த பெருநாள் தினம் எப்படி அமைய வேண்டும் என்கின்ற ஒழுக்க விழுமியத்தை சற்று சிறப்பான முறையில் நமது சமூகத்திற்கு நீங்கள் சொன்னால் சிறப்பாக இருக்கும். பெருநாளுடைய தினம் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய தினம். இந்த மகிழ்ச்சியை இன்று வெளிப்படுத்தக்கூடிய விதங்களை பார்க்கின்ற போது வீணான முறையில் பணங்களை செலவழித்து பட்டாசுகள் கொளுத்தி இவ்வாறான விதத்தில் மகிழ்ச்சிகள் இன்று வெளிப்படுத்தப்படுகின்றன. இது முற்றுமுற்றிலும் ஒரு தவறான, இஸ்லாம் காட்டாத ஒரு விடயமாக இருக்கின்றது. இன்று இவ்வாறான இந்த பட்டாசுகள் கொளுத்தப்படுவதனால் சில இடங்களில் உயிர் ஆபத்துக்கள் கூட ஏற்படுகின்றது. சிலர்களுக்கு உடல் அவயங்களில் கூட ஆபத்துக்கள் ஏற்பட்டு வைத்தியசாலைகளில் இவ்வாறு சந்தோஷமாக இருக்கக்கூடிய தினத்தில் எத்தனையோ பெற்றோர்கள் கவலையுடன் துக்கத்துடன் காணப்படக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கிறோம். பெருநாள் தினத்தில் தான் அதிகமான வாகன விபத்துக்கள் நிகழ்ந்து நிறைய உயிரிழப்புகளும் நடந்த வரலாறுகளும் சம்பவங்களும் அனுபவத்தில் கண்டு கொண்டிருக்கின்றோம். அப்படியான விடயங்கள் பெருநாள் சந்தோஷம் என்று அந்த காரணத்தில் துவங்கி கடைசியில் மரண வீட்டில் போய் முடிகின்றது அவல நிலைக்கு ஆளாகி இருக்கின்றது நமது சமூகம். இதற்கு சரியான பெருநாளை பற்றிய புரிதல் சரியான முறையில் இல்லாத காரணத்தினால்தான் அந்நிய மத கலாச்சாரத்தை பின்பற்றி இவ்வாறான பட்டாசுகள் வெடிபொருட்களை பயன்படுத்தித்தான் நாம் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தணும் என்று சிந்திக்கிறோம். அது பெருநாளுடைய தினத்தை பொறுத்தவரையில் நோன்பு பெருநாளாக இருப்பதனால் ஆரம்பமாக எமக்கு இஸ்லாம் ஒரு விடயத்தை கடமையாக்கி இருக்கின்றது. பெருநாளுடைய தொழுகையை நிறைவேற்றப் போவதற்கு முன்னால் எமது நோம்பினுடைய ஜகாத்துல் ஃபித்ராவை நாம் நிறைவேற்ற வேண்டும். அதே போன்று இந்த பெருநாளுடைய தின ஒழுக்கங்களில் அதிகாலையில் பள்ளிக்கு செல்வதற்கு முன்னால் குளித்து விட்டு செல்ல வேண்டும். அதே போன்று இந்த பெருநாளுடைய தினத்தில் நோன்பு பெருநாளுடைய தினத்திலே ஒரு மாத காலம் நோன்பு நோற்று உணவருந்தாமல் இருந்தவர்கள் இறைவனுடைய பரிசை, இறைவனுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் முகமாக தொழுகைக்கு செல்வதற்கு முன்னால் உணவருந்தி விட்டு செல்ல வேண்டும் என்பது இஸ்லாமிய வழிமுறை. இதே இது ஹஜ்ஜி பெருநாளுடைய தினமாக இருந்தால் அது தியாகத்தை பறைசாற்றி இருப்பதனால் பெருநாள் தொழுகைக்கு செல்வதற்கு முன்னால் எந்த ஒரு உணவு உட்கொள்ளாமல் செல்வது நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த ஒரு வழிமுறை. அவை முதலாவது ஒழுக்கம் ஜகாத்துல் ஃபித்ராவை நிறைவேற்றுவது. அதே போன்று குளித்துவிட்டு அதிகாலையில் குளித்துவிட்டு அவரிடத்தில் இருக்கக்கூடிய புத்தாடைகள், அதே போன்று அல்லது தூய்மையான ஆடைகள். ஏனென்றால் சொல்வார்கள், ஒரு மனிதனுடைய மகிழ்ச்சி சந்தோஷம் சுரூருன்னாஸ் ஃபி லுபுஸில் லிபாஸ், ஆடை அணிவதில் தான் ஒரு மனிதனுடைய மகிழ்ச்சி இருக்கின்றது. இன்னொன்றும் சொல்வார்கள் அன்னாசு பில் லிபாஸ், ஒரு மனிதனை மதிப்பது, ஒரு மனிதனை எடை போடுவதும் ஆடை வைத்து. அப்போ புத்தாடை அணிகின்ற போது அவனுடைய உள்ளத்தில் ஒரு விதமான மகிழ்ச்சி ஒன்று ஏற்படுது. அவை புத்தாடை அணிந்து நறுமணங்கள் பூசி, ஏனென்றால் நறுமணம் பூசுகின்ற போது அது ஒரு மகிழ்ச்சியினுடைய ஒரு புத்துணர்ச்சியை அவருக்கு என்ன செய்கின்றது, ஏற்படுது. அவை பெருநாளினுடைய ஒழுக்க விளிம்பியங்களில் இவ்வாறு பெருநாளைக்கு சென்று பெருநாளினுடைய தொழுகையை நிறைவேற்றுவதை போன்று பெருநாளினுடைய ஹொத்துபாவை செவிமடுக்க வேண்டும். இன்று சிலர் இதை பெருநாளினுடைய தொழுகையை நிறைவேற்றிவிட்டு பெருநாளினுடைய ஹொத்துபாவை கேட்காமல் வெளியேறி விடுகின்றனர். தொழுகையில் மட்டும் கவனம் செலுத்துகின்றார்கள், ஹொத்துபாவில் கவனம் செலுத்துவது. நாம் வெள்ளிக்கிழமையில் இப்போது நாம் தொழக்கூடிய ஜும்மாவுனுடைய அமைப்பும்
ஆரம்ப கட்டத்தில் இவ்வாறு தான் காணப்பட்டதாக இமாம்கள் குறிப்பிடுவார். அதற்கு பின்னால் தான் ஆரம்பமாக ஹொத்துபாவும் இரண்டாவது தொழுகையும் இருக்கு. ஆகவே பெருநாளினுடைய தொழுகையை நாம் நிறைவேற்றுவோம் என்றால் தொழுகையும் ஹொத்துபாவை நாம் முழுமையாக கேட்டால்தான் நாம் பெருநாளினுடைய தொழுகையுடைய கடமையை சரியாக நிறைவேற்றியதா. அதனால் தான் பழைய நமது மூதாதையர்களிட ஒரு வளமை இருக்கிறது. பெருநாள் குத்துபா தொழுதாயா, பெருநாள் குத்துபா தொழ போகிறேன், பெருநாள் குத்துபாவுக்கு போகணும், அப்படி ஒரு பேசுகின்ற ஒரு வளமை ஒன்று நம்முடைய மூதாதையர்கள்ட்ட காணக்கூடியதாக இருந்தது. அவர்கள் அந்த குத்துபா என்கின்ற அந்த வார்த்தையையும் அவர்கள் அதனுடைய பேசியிருக்கிறார். இன்றைய காலத்தின் நமது நண்பர்களோ அல்லது நமது காலத்து நண்பர்களை சகோதரர்களை எடுத்துக்கொண்டால் பெருநாள் தொழுக போகிறேன்னு மட்டும்தான் நிற்கிதே தவிர பெருநாள் குத்துபா என்கிற அந்த வார்த்தை இல்லை. ஏனென்றால் உஸ்தாத் நீங்கள் சொல்லுவது போன்று பெருநாளுடைய குத்துபாவை செவிமடுப்பது இன்றைய சமூகத்தில் குறைவிலும் குறைவாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று பெருநாளுடைய விளிம்பியங்களை தற்பொழுது நீங்கள் சொல்லி கொண்டு வருகின்றீர்கள். பெருநாள் தினத்திலே ஒரு மனிதன் தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துகின்றதாகவே அனைத்து அம்சங்கள் அமைகின்றது. அதிகாலையில் நேரத்தோடு வளமையாக எழும்பதை விட நேரத்தோடு அந்த நாள் அதிகாலையில் எழும்புகின்றான். அதே போன்று தனக்கு தானே சுத்தப்படுத்தி கொள்ளுகின்றான். குளிப்பு, அனைத்து விடயங்களும், புத்தாடை அணிவது, ஜகாத்துல் ஃபித்ராவை நிறைவேற்றுகின்றது. அதே போன்று பள்ளிவாசலுக்கு செல்லுகின்றார், தொழுகையில் ஈடுபடுகின்றார். ஹுத்துபாவில் அதை சொல்லும் போதுதான் ஒரு விடயம் யாது வருகின்றது. பள்ளி வாயிலுக்கு செல்லுகின்ற போதும் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வழிகாட்டலை செல்கின்றார். பள்ளிவாசலுக்கு செல்லக்கூடிய பாதையை ஒரு தூரமான பாதையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இவ்வாறு பள்ளி வாயிலுக்கு செல்லக்கூடிய பாதை ஒரு தூரமான அமைப்பில் இருக்கின்ற போதும் அந்த சந்தர்ப்பத்தில் ஏழைகளையோ அல்லது பிற உறவினர்களை பிற சகோதரர்களை காணுகின்ற போது அவர்களுக்கு சலாம் சொல்வது, அவர்களை பார்த்து புன்முறுவர். ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதகா என்று புன்முறுவரை உனது சகோதரனை பார்த்து தபஸ்ஸுமுக ஃபீ வஜ்ஹி அஹீக சதகா என்று வழிகாட்டியிருக்கின்றார். அவை அந்த சின்னத்தினில் சந்தோஷமாக இருக்கின்ற போது தர்மம் செய்வதற்குரிய ஒரு வழிகாட்டலையும் ஏற்படுத்தினார். அவை பள்ளி வாயிலுக்காக ஒரு மனிதர் செல்கின்ற போது அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுகளுக்காக வேண்டி அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது. தூரமாக பாதையை தெரிவு செய்கின்ற போது அதிகமான எட்டுகள் வரும், அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். இந்த விடயத்தை சொல்லுகின்ற பொழுது நேர்களுக்காக வேண்டிய ஒரு விடயத்தை நான் ஞாபகப்படுத்தலாம் நாடுகின்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பாதையால் செல்லுங்கள், இன்னொரு பாதையால் தொழுகை முடித்துவிட்டு இன்னொரு பாதையால் வருவது சொல்லியிருக்கின்றார்கள். அந்த பாதை நீளமாக இருக்க வேண்டும் என்கின்ற விடயம் உஸ்தாத் செல்லுகின்ற பொழுது உங்களுக்கு தெரிந்தவர்கள், ஏழைகள், உறவினர்கள் யாரையாவது சந்தித்து உறவை பலப்படுத்தி கொள்ளலாம் என்கின்ற விடயத்தை சொல்லுகின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு செய்தி ஞாபகத்துக்கு வருகின்றது. இந்த செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நாடுகின்றேன். என்னவென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது இல்லத்திலிருந்து பெருநாள் குத்துபாவுக்காக வேண்டி செல்லுகின்ற வழியிலே ஒரு சிறுவர் துக்கமாக நின்று கொண்டிருக்கிறார். துக்கமாக கவலையோடு புத்தாடை இல்லாமல் குளிக்காமல் பெருநாளே அவருக்கு இல்லை என்பது போன்று நின்று கொண்டிருக்கிறார். ஏனைய சிறுவர்கள் சந்தோஷமாக விளையாடி கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். இந்த சிறுவரை நோக்கி பெருமானாருடைய பார்வை பாய்கின்றது. அந்த சிறுவரை அணுகி, மகனே, நீ பெருநாளுடைய தினத்தின் கொண்டாட்டத்தை ஏன் கொண்டாடவில்லை? உன்னுடைய புத்தாடை எங்கே? உன்னுடைய தந்தை எங்கே? உன்னுடைய தாய் எங்கே என்பது குறித்து பெருமானார் விசாரிக்கின்றார்கள். அந்த நேரத்திலே அந்த சிறுவர், என்னுடைய தந்தை ஷஹீதாய் போய்விட்டார், என்னுடைய தாய் மறுமணம் முடித்து என்னுடைய தாய் சென்று விட்டார்கள், நான் இப்பொழுது அனாதையாக இப்படி நிலையில் நிற்கின்றேன், எனக்கு யாரும் இல்லை என்று அந்த சிறுவனுடைய பதிலை கேட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை அன்போடு அணைத்து அரவணைத்து, உனக்கு தந்தை முஹம்மது ரசூலுல்லாவாக இருப்பதை விரும்புவாயா மகனே என்று கேட்கிறார்கள். அவர், இந்த உலகத்தில் அதைவிட பெரிய பாக்கியம் எனக்கு வேற என்ன இருக்கிறது என்று பெருமானாரிடத்தில் அவர் பேசுகின்றார். ஃபாத்திமா உனக்கு சகோதரியாக இருப்பதை நீ விரும்புவாயா மகனே என்று கேட்கிறார்கள் ரலியல்லாஹு அன்ஹா. ஆயிஷா உனக்கு உம்மாவாக இருப்பதை விரும்புவாயா என்று பெருமானார் கேட்டுவிட்டு அந்த சிறுவருடைய சந்தோஷத்தை அங்கே வெளிப்படுத்துவதற்கு பெருமானார் அவரை தன்னோடு அழைத்து மீண்டும் வீடு திரும்பி சென்று அவருக்கான அந்த ஏற்பாடை, அவருக்கு புத்தாடை அணிவிக்க வைத்து அவரை குளிப்பாட்டி அவருக்குரிய ஏற்பாடை செய்து
அவரையும் தன்னுடைய பிள்ளை போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்போடு அரவணைத்து பள்ளிக்கு செல்கின்றார்கள். இந்த நேரத்திலே ஏனைய சிறுவர்கள் சந்தோஷமாக விளையாடி கொண்டிருந்த சிறுவர்களுக்கு மத்தியில் இவர் அவர்களை விட அதிகமாக சிரித்து சந்தோஷமாக சென்று அவர்களோடு சந்தோஷத்தை பகிர்ந்து பெருமையாக பேசுகிறார். நான் இப்பொழுது முஹம்மது ரசூலுல்லாஹ்வினுடைய மகன் என்று பேசுகின்றார். இந்த வரலாற்றை நிச்சயமாக இந்த சமூகத்துக்கு மத்தியில் சொல்ல வேண்டிய ஒரு ஆசை வந்ததன் காரணம் என்னவென்றால், தானும் தனது பிள்ளைகளும் தனது குடும்பமுமாக பெருநாளை இன்று சந்தோஷமாக கொண்டாடுகின்றோம். இன்னும் ஒரு ஓரத்திலோ அல்லது இன்னும் ஒரு பக்கத்தில் சில பிள்ளைகள், சில ஏழைகள் தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்த எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாமல் ஏழ்மையின் கோரப்பிடியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதன் காரணத்தினால் சமூகத்திற்கு இந்த விடயத்தை நான் பகிர்ந்து கொண்டு விரும்புகின்றேன். இந்த கலந்துரையாடலிலே ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தமைக்கு வல்ல நாயனை நான் புகழ்ந்து கொள்கின்றேன். உஸ்தாத் அவர்கள் அந்த விடயத்தை ஞாபகப்படுத்தியமைக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. தற்பொழுது பெருநாள் தினத்திலே நாம் நமது பெருநாளை எவ்வாறு கொண்டாட வேண்டும் என்கின்ற விடயத்தை கண்ணியத்திற்குரிய உஸ்தாத் அவர்கள் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று இன்னும் சில விடயங்களை, செய்யக்கூடாத விடயங்களையும் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்தினால் மிக்க நன்றாக இருக்கும் என்று விரும்புகின்றோம். ஆரம்பமாக மூலை நான் சொல்ல வந்த விடயங்களில் பெருநாளுடைய தினங்களில் நாம் இப்போது தொழுகை நிறைவேற்றிவிட்டு அன்றைய தினத்தில் செய்யக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு சுன்னா ஒன்று இருக்கின்றது. எமது உறவுகளில் எமது பெற்றோர்கள், தாய் தந்தையர்கள், அதே போன்று எம்களுடன் நெருங்கி வாழ்ந்த எமது சகோதரர்கள், உடன்பிறப்புகள் எம்மை விட்டும் மறைந்து மரணித்திருக்கலாம். அன்றைய தினத்தில் முக்கியமாக அவர்களுடைய கபறுகளை தரிசித்து அவர்களுக்காக இறைவனுடையத்தில் பிரார்த்தனை செய்வோம். குறிப்பாக எமது பெற்றோர்கள் மரணித்திருந்தால் நாம் இந்த உலகத்தில் எந்த ஒரு நல்ல விடயமோ இன்னொரு விடயம் செய்வதற்கும் அடிப்படை எமது பெற்றோர்கள். நாம் அவர்களுக்கு நன்றி கடன் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே எந்த ஒரு ஏனென்றால் பொதுவாக ஒரு மனிதன் மகிழ்ச்சி கூடுகின்ற போது அந்த மனிதனுக்கு மறதி ஏற்படும். அவை இந்த பெருநாளுடைய தினம் மகிழ்ச்சியுடைய தினம் என்றாலும் தான் இவ்வையகத்தில் பிறப்பதற்கு இவ்வாறான நல்ல விடயங்களை செய்வதற்கு மிக பிரதானமான ஒரு அடிப்படை காரணம் எமது பெற்றோர்கள். அவர்கள் இன்று மன்னரையில் வசிக்கின்றார்கள். ஆகவே அவர்களை தரிசித்து அவர்களுக்காக குர்ஆனின் சூரா யாசினை ஓதி அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வது என்பது மிக முக்கியமான ஒரு சுன்னாவாக காணப்படுகின்றது. ஏனென்றால் மன்னரையில் வசிக்கக்கூடிய எமது உறவுகளுக்காக, அந்த உறவுகள் எனது பிள்ளைகள், எனது உறவினர்கள் எனக்காக இன்ன அன்பளிப்பை தருவார்கள், ஒரு எதிர்பார்ப்போடு அவர்கள் காணப்படுவார்கள். ஆகவே இந்த சந்தோஷமான தினத்தில் இறைவனே மிக அதிகமானவர்களை நரகிலிருந்து, தண்டனையிலிருந்து பாதுகாப்பதாக தினத்தில் விடுதலை செய்யும். அவை இவ்வாறான ஒரு நல்லமலை செய்வதற்குரிய வாய்ப்பை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டில் நமக்கு காணப்படும். அவை இவ்வாறான தினத்தில் அதே போன்று எமது சந்தோஷமான தினம் வெள்ளிக்கிழமை தினத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இது ஏழைகளினுடைய பெருநாள் தினம். அவை இவ்வாறான சந்தோஷமான முக்கியமான தினங்களிலும் நாம் பெற்றோர்கள், எமது உறவுகள், நிச்சயமாக மன்னரையை தரிசிப்பது என்பது எங்களுடைய வாழ்க்கை விழுமியம், அதாவது வாழ்க்கையை உண்மையிலேயே ஒரு சீர்படுத்தக்கூடிய ஒரு காரியம் தான். பெருநாளுடைய தினத்திலே இன்றைய காலத்தில் மன்னரைகளை சென்று தரிசித்தல் என்பது குன்றி போனதன் காரணத்தினால்தான் சமூகத்தில் இருக்கக்கூடிய வாலிபர்களுக்கு மத்தியில் அந்த இறை அச்சம், இஹ்லாஸ் என்பதே இல்லாமல் போய் வேறு வேறு ரீதியாக இந்த பெருநாள் கொண்டாடப்பட்டு கொண்டிருப்பதற்கு மிக முக்கியமான ஒரு இந்த சமூகம் இழந்த ஒரு விடயம் என்னவென்றால் கபறுகளை ஜியாரத்து செய்தல் என்பதுதான். பெருநாளுடைய தினத்திலே கபரை ஜியாரத்து செய்தல் என்பது சுன்னத்து என்கின்ற விடயம் இவ்வாறான நிகழ்வுகளின் வாயிலாக மாத்திரம்தான் கேள்விப்படக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கின்றது. வேறு எங்கும் இப்படியான சந்தர்ப்பம் கிடைப்பது கிடையாது. ஏனென்றால் கபறுகளை ஜியாரத்து செய்வது என்றாலே நம்மில் சிலருக்கு ஒரு சிறுக்கான, ஒரு பிழையான அல்லது பிதஅத்தான ஒரு விடயம் என்றுதான் எல்லோரும் கருதி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காலம் இது. ஆனால் வெள்ளிக்கிழமை தினத்தில், பெருநாளுடைய தினத்தில் இவ்வாறான சில
முக்கியமான தினங்களிலே கபர்களுக்கு சென்று ஜியாரத்து செய்தல் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்திய ஒரு சுன்னத்தாக இருக்கின்றதை புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய கிரந்தத்திலே ஒரு தலைப்பாகவே ஒரு தலையங்கம் போட்டே சொல்லியிருக்கின்றார்கள். இவ்வாறான தகவல்கள் இவ்வாறான நிகழ்வின் வாயிலாகத்தான் வருகின்றது. எனவே அருமையான ஒரு செய்தியை உஸ்தாத் அவர்கள் இந்த இடத்திலே பகிர்ந்து கொண்டமைக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. ஜியாரத்துல் குபூர் பெருநாளுடைய தினத்திலே மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. ஏனென்றால் இந்த ஜியாரத்துல் குபூரை நான் தடுத்திருந்தேன், இப்பொழுது ஜியாரத்தை செய்து கொள்ளுங்கள், ஏனென்றால் அது உலகத்தின் பற்றை உங்களில் இருந்து நீக்குகின்றது, மரணத்தை உங்களுக்கு அதிகமாக சொன்னது. இன்னொரு இடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்லும்போது சொல்வார்கள், உங்களுடைய உலக ஆசைகளை துண்டிக்கக்கூடிய உலக இன்பங்களை துண்டிக்கக்கூடியதை என்கின்ற ஹதீஸிலே குறிப்பிடுவார்கள். இதை ஞாபகப்படுத்த சொல்லிவிட்டு இது மரணம் என்று. ஏனென்றால் நாம் மையவாடிகளை தரிசிக்கின்ற போதும் எந்த ஒரு மையவாடியிலும் எல்லா மையவாடிகளில் உள்ள அடக்கஸ்தலங்கள் ஒரே அமைப்பில் இல்லை. அது எதை உணர்த்துகின்றது? மரணம் எமக்கு எப்போதும் வரலாம். நாம் நினைக்கக்கூடாது, நாம் எவருக்கும் உத்தரவாதம் இல்லை, நான் வயோதிபத்தை அடைந்து முதுமையை அடைந்து தான் மரணிப்பேன் என்று நாம் மையவாடிகளை தரிசிக்கின்ற போது இதை நிதர்சனமாக பார்க்கலாம். சில கபறுகள், சிறிய கபறுகள் இருக்கும், அதனுடைய அமைப்புகளை பார்த்து இதை நம்மளிடத்தில் ஒரு பாரிய மாற்றத்தை வாழ்க்கையில் உண்டாக்க வேண்டும். இவ்வாறான ஒரு மனிதர்களுடைய நெறிபிறல்களை சீர்படுத்தணும் என்பதற்காகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சுன்னாவை எமக்கு வலியுறுத்தியுள்ளார். அவை இதை செய்துவிட்டு பெருநாளுடைய தினத்தில் எமது உறவுகளை சந்திப்பது மிக முக்கியமான ஒரு சுன்னாவாக காணப்படுகின்றது. பெருநாளுடைய தினத்திலே உறவுகளை சந்தித்தல் என்பது மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கின்ற இந்த விடயத்தை நீங்கள் சொல்லுகின்ற பொழுது, உறவுகளை சில உறவுகளை சந்தித்தால் பிரச்சினை வரும் என்று இருக்கின்ற பட்சத்திலே பெருநாளுடைய தினத்திலே உறவுகளை சந்திக்க வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை சொல்லுகின்றீர்கள். சில நேர்களுக்கு இது முக்கியமான ஒரு கேள்வியாக அமையும் என்பதன் காரணத்தினால் நான் இதை கேட்கின்றேன். பெருநாளுடைய தினத்திலே உறவுகளை சென்று சந்தித்தல் என்பது மிக முக்கியமான ஒரு செய்தி, ஒரு விடயம் என்பதை நீங்கள் சொல்லுவதை போன்று, சில உறவுகளை சந்தித்தால் பிரச்சினை என்றிருந்தால் அந்த உறவையும் பெருநாளுடைய தினத்தில் சந்திக்கலாமா என்பது என்னுடைய கேள்வி. இந்த கேள்வியிலே எமக்கு விடை இருக்கின்றது. ஏனென்றால் இஸ்லாம் இந்த பிரச்சனையை நாம் கொண்டு சற்று சிந்திக்க வேண்டும். ஏன் இவர்கள் சந்திப்பதனால் பிரச்சனை ஏற்படுகின்றது என்று. அடுத்தது இவர்களுக்குள்ளே ஒரு புரிந்துணர்வு வர வேண்டும். இது மகிழ்ச்சியுடைய தினம், நோன்பு பிடித்து இந்த நோம்பினுடைய காலம் இறைவனுடைய அருளை, இறைவனுடைய பாவ மன்னிப்பை, இறைவனுடைய நரக விடுதலையை நாம் எதிர்பார்த்து இவ்வாறான விடயங்களை செய்த நாம் இன்னும் ஒரு சகோதரனுடைய குற்றங்களை நாம் பெரிதுபடுத்தாமல் மன்னிக்கக்கூடிய மனப்பான்பை ஏற்படுத்தும். ஏனென்றால் இந்த ரமலானுடைய மாதத்தில் இறைவனுடைய அருளை கொஞ்சம் சிந்தித்து பார்க்கின்ற போது ஏனைய காலங்களில் சில இபாதத்துகள் செய்வதே நமக்கு கடினமாக இருக்கும். அதை செய்யணுன்றால் மிக சிரமம் எடுத்து சிரத்தை எடுத்து செய்ய வேண்டிய சூழல் ஏற்படும். ஆனால் ரமலானுடைய காலத்தில் பாருங்கள் எந்த அளவு பாவம், ரமலான் அல்லாத காலத்தில் பாவம் செய்யக்கூடியவர்கள் கூட ரமலானுடைய மாதத்தில் அவர் செய்யக்கூடிய அந்த சஹருடைய நேரத்தில் எழும்பியதிலிருந்து சுபஹ் தொழுகை, அதை தொடர்ந்து குர்ஆன் ஓதுதல், பகலெல்லாம் பசித்திருந்து இரவைக்கு தராவீகம் தொழுது எல்லா வித்தரும் தொழுது எல்லாம் செய்து விட்டு போய் உறங்குகின்ற ஒரு நிலைமை அல்ஹம்துலில்லாஹ் என்று ஒவ்வொரு மனிதனுக்கும் வருகின்றது. கஷ்டமாக விளங்காமல் இருக்கின்றது. இது எதனால் வருகிறது என்றால் இறைவனுடைய அருள் கிடைத்ததனால் தான் வருகிறது. அல்ஹம்துலில்லாஹ். அவை இறைவனுடைய ரஹ்மத்து எமக்கு இருக்கின்றது என்பதை இறைவன் ஒரு வித்தியாசமான விதத்தில் இதில் உணர்த்திருக்கின்றார். இதை நோன்பு பிடிக்கக்கூடியவர்களுக்கு மாத்திரமல்ல, நோன்பு பிடிக்காதவர்கள் சில விடயங்களை பகிரங்கமாக அடுத்த காலங்களில் செய்தாலும் ரமலானுடைய மாதத்தில் அதை செய்யுற போது நோன்புடைய காலம் ஒருத்தருக்கு தெரியாம இறைவனுடைய பார்வையிட்டு மறைக்க முடியாது என்றாலும் தவறுகள் செய்யக்கூடிய சங்கை, இந்த மாதத்தின் சங்கை இறைவனுடைய அருள் அவர்களுக்கும் இருக்கின்றது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏதோ ஒரு ரீதியில் உணர்த்துகின்றான். அவர்கள் சிந்தித்து செயற்படுவார்கள் என்றால் சிறிய வழிமுறையில் நடந்து கொள்வார்.
இதை பெற்ற நாம் ஏன் இவ்வாறான பிரச்சனைகளை நாம் மன்னிக்கக்கூடிய மனப்பாங்கு ஏற்படக்கூடாது? என்றாலும் இவர்களை சந்திப்பதனால் பிரச்சினை உருவாகும் என்கின்ற ஒரு காரணம், இந்த பிரச்சினை தீர்க்க முடியாத ஒரு சூழல் இருந்தால் அவர்களை சந்திக்காமல் தவிர்ப்பது நல்லம். என்றாலும் இந்த உறவுகளை குறிக்கின்ற சொல்லை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனுடைய நாமத்திலிருந்து எமக்கு தருகின்றார். சூரத்துல் ஃபாத்திஹா இறைவனுடைய ரஹ்மத், ரஹ்மான், ரஹீம் என்கின்ற விடயங்களை பொதிந்திருக்கின்றது. அதே சொல்லைத்தான் அல்லாஹு தஆலா உறவுகளுக்கு அர்-ரஹம், சிலத்துர் ரஹம், உறவுகளை சேர்ந்தனர். இந்த உறவுகளை சேர்ந்து நடக்கின்ற போது எல்லா உறவுகளுக்கும் ஒரே மாதிரியாக நடக்க வேண்டும் என்ற அமைப்பை ஒரு அற்புதமான ஒரு தகவல் ஒன்றை உஸ்தாத் அவர்கள் இந்த இடத்திலே சொல்லியிருக்கின்றார்கள். இந்த சிலத்துர் ரஹம் என்று சொல்லுகின்ற அந்த சொல், ரஹம் என்று சொல்லுகின்ற இந்த சொல்லை ஒரு அடிப்படை சொல்லாக ரஹ்மத் என்பதை வைத்து கொண்டால், ரஹ்மத் என்கின்ற சொல்லிலிருந்து தான் இந்த ரஹம் என்று வந்து ரஹ்மான், ரஹீம் என்பதெல்லாம் அந்த அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் இருந்து வந்தது. எனவே உறவுகள் என்பதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தினுடைய ஒரு சொல் ரீதியாகவும் நெருக்கமாக இருக்கிறது. அது இயல்பிலேயே ஒரு ரஹ்மத்தோடு பின்னி பிசைந்த ஒரு விடயமாக இருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு செய்தியை உஸ்தாத் அவர்கள் தந்திருக்கின்ற ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. அவை இந்த சொல் அவை இந்த அமைப்பில் பார்க்கின்ற போது நாம் எமது உறவுகளுடன் எமது உறவுகளில் சிலர் வசதி வாய்ப்பு இன்றி இருப்பார்கள். நாம் இவர்களுடன் சேர்ந்து நடப்பது அவர்களுக்கு ஏதாவது உபகாரம் செய்து அவர்களுக்கு கொடை கொடுத்து சேர்ந்து நடக்கலாம். அல்லது நாம் நமது உபகாரம் அவர்களுக்கு தேவைப்படாது, அவர்களும் செல்வத்துடன் வசதி வாய்ப்புடன் இருப்பார். அவர்களுக்கு நாம் அவர்களுடைய வீடுகளுக்கு சென்று ஒரு சலாம் சொல்லி ஒரு ஏதாவது ஒரு விடயத்தை பேசிவிட்டு வந்தால் ஒரு சந்தோஷமாக இருக்கு. இன்னும் சிலர்கள் இருப்பார்கள், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டிய தேவை, பொருளாதார பொருள் ரீதியான உதவிகள் தேவைப்படாது, அவர்களுக்கு நாம் வந்து சென்றாலே ஒரு நிம்மதி இருக்கு. இந்த விதத்திலும் நமது உறவுகளுடன் சேர்ந்து நடக்கலாம். அவை இது பண்ணுவதற்கு பெருநாளுடைய தினத்தில் நாம் உறவுகளோடு சேருகின்ற போதும் அதில் இன்னொரு விடயம் இருக்கின்றது. எமது பிள்ளைகளுக்கு எமது உறவுகளை காட்டிக் கொடுப்பது, நிச்சயமாக பெருநாளுடைய தினத்தில் நாம் எமது உறவுகளை சந்திக்க வேண்டும் என்கின்ற ஒரு முறையின் ஊடாக எமது குடும்ப உறவு பலப்படுத்தப்படுகின்றது. நாம் ஒரு ஒழுக்க விழுமியத்தை, ஒரு அறிவை எமது சிறார்களுக்கு, எமது சிறுவர்களுக்கு இதன் மூலம் அவர்களுக்கு ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டியை காட்டுவது இந்த உறவுகள் பலமடைகின்றன. அல்ஹம்துலில்லாஹ். இந்த பெருநாள், நமது பெருநாளும் நாமும் என்கின்ற இந்த தலைப்பின் வாயிலாக உரையாடிய இந்த இவ்வளவு நேரமாக நாங்கள் உரையாடிய இந்த விடயத்தில் நமது பெருநாளையில் நாங்கள் நமது மார்க்கத்தை சீராக பின்பற்றினால், நமது மார்க்கத்தை நாம் சீராக பின்பற்றினால் நம்முடைய உறவுகள் பலமடைகின்றது, அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய ரஹ்மத்து நமக்கு கிட்டுகின்றது. அதுபோன்று நம்முடைய வாழ்க்கையும் ஒரு தக்வாவோடு, ஒரு இஹ்லாஸோடு, அதாவது ஜியாரத்துல் குபூர் என்கின்ற விடயமெல்லாம் அதிலே இருக்கின்ற காரணத்தினால் நம்முடைய வாழ்க்கை ஒரு செவ்வாய்ப்படுத்தப்படுகின்றது. நம்முடைய பெருநாளை நம்முடைய அல்லாஹ் ரசூல் சொன்ன வழியினூடாக நாங்கள் இத்திபா, அதாவது பின்பற்றினோமாக இருந்தால் சீரான ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்கின்றது என்பது இதுவரை நேரமும் நாமும் நமது பெருநாளும் என்கின்ற இந்த தலைப்பின் வாயிலாக கலந்துரையாடியதில் நாம் பெற்றுக்கொண்ட ஒரு தகவலாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. மிக அற்புதமான, மிக முக்கியமான விடயங்களை தந்தமைக்கு உஸ்தாத் அவர்களுக்கு. அதே போன்று நம்முடைய பெருநாளிலே மகிழ்ச்சியை வெளிப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு சொல்லை உஸ்தாத், மகிழ்ச்சியின் வெளிப்பாடு என்கின்ற ஒரு சொல்லை நீங்கள் பாவித்தீர்கள். மகிழ்ச்சி என்று சொல்லுகின்ற பொழுது அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்ற விடயங்கள், தற்பொழுது தாங்கள் பேசிய விடயங்கள் பேசிக்கொண்டு வருகின்ற பொழுது ஒரு இபாதத்துடைய அமைப்பில் இருந்தாலும் அதை மகிழ்ச்சியாக செய்தால்தான் மகிழ்ச்சி. மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்ற பொழுது சில விடயங்கள், உதாரணமாக
நமது என்னுடைய வயதை வைத்து நான் என்னுடைய தோழர்களுடன் நான் பழகியதை வைத்து நான் பேசப்போனால் ஒரு ஊர் சுற்றினா கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும், ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறது அப்படின்னு சொல்லி. அல்லது எல்லோரும் ஒரு இடத்தில் சென்று ஒரு ஒரு குட்டி சமையல் ஒன்று போட்டால் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அல்லது ஒரு சின்ன குளியல், ஒரு குளிப்பதற்கு ஒரு ஆத்தங்கரைக்கோ அல்லது ஒரு கடலுக்கோ எங்கேயாவது போய் இப்படியான விடயம் இன்றைக்கு சமூகத்திலே நிறைய கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இப்போ நான் எனக்கு தெரிந்ததை வைத்து நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். எனக்கு தெரியாமல் எத்தனையோ அம்சங்கள் இன்றைய காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. எனவே சமகாலத்திலே பெருநாளினுடைய மகிழ்ச்சியை நமது சமூகத்தினுடைய வாலிபர்களோ நமது சமூகமோ இன்று மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்ற பல விதங்கள் இருக்கின்றது. அதில் தாங்களும் அறிந்திருப்பீர்கள் சில விடயங்களை. இப்போ நான் சொன்ன விடயங்கள், ஒரு ஊர் விட்டு இன்னொரு ஊருக்கு போகிறது, ஊர் சுற்றுதல் என்பது, இப்போ நான் என்னுடைய நண்பர்களோடு ஊர் சுற்றுகின்ற பொழுது அந்தந்த ஊரில் இருக்கின்ற ஜியாரங்களுக்கு சென்று நாங்கள் ஜியாரத்தை தரிசிப்போம். அப்படியான ஒரு பழக்கம் எங்களிடத்தில் இருக்கிறது. அதே போன்று தரிகா அல்லது சுன்னத்துவல் ஜமாத் என்கின்ற அடிப்படையில் அல்லது வேறு எந்த ஒரு அடிப்படை ஆத்மீக ரீதியாக இல்லாமல் நமது வாலிபர்கள் இஸ்லாமியர்கள் தங்களுடைய பெருநாளை வேறு அமைப்பிலே இந்த ஊர் சுற்றுதல் அல்லது வேறு ஒரு ஏதாவது தன்னுடைய மகிழ்ச்சிகளை வெளிப்படுத்துதல் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. இதிலே இப்படியான மகிழ்ச்சியை வெளிப்படுத்தல் என்பது இந்த காலத்தில், அதாவது நமது சமகாலத்தில் இருக்கின்ற அம்சங்களில் ஏதாவது சில விடயங்கள் தாங்களுக்கும் தெரிந்திருக்கும். இதை இப்படி செய்தால் நல்லம், இதை இவ்வாறு அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தத்தின் அடிப்படையில் இவ்வாறான விடயத்தை இது குர்ஆன் ஹதீஸில் வராமல் விட்டாலும் இதை இப்படி செய்தால் நல்லம் என்று சில விடயங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கு. அப்படியான சில விடயங்களை நாங்கள் சமூகத்துக்காக வேண்டி எதிர்பார்க்கின்றோம். முதலாவதாக சுற்றுலாவை பொறுத்தவரையில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்தில் உள்ள அனைத்து பொருட்களையும் மனிதர்களுக்காக படைத்தது. அல் குர்ஆன் நமக்கு வழிகாட்டுகின்ற போதும் அல் குர்ஆனுடைய ஒரு வசனம் சொல்லும், குல் சீரு ஃபில் அர்த் ஃபந்துரு கைஃப கான ஆகிபத்துல் முகத்திபீன். இந்த பூமியில் நீங்கள் சுற்றி பாருங்கள், எவ்வாறு நிராகரித்தவர்கள் பொய்ப்பித்தவர்களுக்குரிய தண்டனை எவ்வாறு இருந்தது என்று பேசும். ஆகவே சுற்றுலாவின் மூலம் இவர்கள் அல்லாஹ்வினுடைய அருட்கொடைகளை உணர்வதற்கு உரிய ஒரு வாய்ப்பு அதில் காணப்படுகின்றது. சுற்றுலா செல்வதில் தவறில்லை. அந்த சுற்றுலா அனாச்சாரங்கள், வீணான களியாட்டங்கள், வீணான செயல்களோடு சம்பந்தப்படாமல் இருந்தால் அதுவும் ஒரு இபாதத். ஏனென்றால் இறைவனுடைய ஒரு கட்டளைக்கு அடிபணிவது அந்த சுற்றுலாவில் வருவதனால். அப்படி என்றால் சுற்றுலா செல்லுகின்ற பொழுது அதற்கான நியத்து சீராக அமைய வேண்டும். சீராக அமையும். ஏனென்றால் சிலர் நினைப்பார்கள், நமது ஊரில் ஒன்றுமில்லை, நமது ஊர் இவ்வாறு இருக்கின்றது என்றெல்லாம் சில சிந்தனைகள் இருக்கும். இதை எமது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எமது ஊரில் நமக்கு இவ்வாறான நியமத்துக்களை அளித்திருக்கான் என்பதை உணர்வான் ஒரு அடியான். இவ்வாறான பல இடங்களை தரிசித்து பார்க்கின்ற போது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எமக்கு அளித்திருக்கின்ற நியமத்து பெரியதென்கின்ற உணர்வு இந்த சுற்றுலாவின் மூலம் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்கின்றது. மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்காக நண்பர்கள் ஒன்று கூடி, அதே மாதிரி குடும்பங்கள் ஒன்று கூடி சமைத்து உண்பது என்பது இஸ்லாத்தினுடைய ஒரு வழிகாட்டலில் உள்ளதுதான். அதில் எவ்விதமான தவறுகளும். நான் பிரதானமாக அது சுற்றுலாவைத்தான் நான் மையமாக கொண்டு இந்த கேள்வியை உங்களிடத்தில் எழுப்பினேன். அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. மிக ஒரு அருமையான ஒரு குர்ஆனிலிருந்தே நேரடியாக ஒரு விடயத்தை இறைவன் ஜல்ல ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலாவே நீங்கள் சுற்றுலா போங்க, இப்படித்தான் போங்க என்று சொல்கிற மாதிரி அழகான ஒரு விடையை தந்தீர்கள். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. அதே போன்று உறவுகள் பலப்படுகின்ற விடயத்தை சொன்னீர்கள். தக்குவா இஹ்லாஸ் ஏற்படுத்துவதற்கு ஜியாரத்துல் குபுரை சொன்னீர்கள். பெருநாளுடைய தினத்தில் ஒரு மனிதன் அதிகாலையில் எழுந்ததிலிருந்து தன்னுடைய அந்த நாளை எவ்வாறு கழிக்க வேண்டும் என்கின்ற விடயத்தை, பொதுவாக பெருநாளுடைய தினத்திலே ஒரு மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும், அப்படி வாழ்ந்தால் என்னென்ன நன்மைகள் என்கின்ற விடயத்தை இந்த இடத்திலே ஞாபகப்படுத்தியமைக்கு
இந்த இடத்திலே நாங்கள் ஜஸாக்குமுல்லா ஹைரா பெருநாளுடைய தினத்தை குறித்து அல்லாஹும் ரசூலும் பொதுவான சிறப்பான விடயங்களை எவ்வாறு சொல்லியிருக்கின்றார்கள், பெருநாளுடைய தினத்தை பெருநாளுடைய தினம் குறித்து அல்லாஹும் ரசூலும் எவ்வாறு சொல்லியிருக்கின்றார்கள் என்கின்ற ஏதாவது ஒரு தகவலை நமது சமூகத்துக்காக வேண்டி இறுதியாக நாங்கள் சொல்லிவிட்டு இந்த கலந்துரையாடலை தற்பொழுது நிறுத்தி கொள்ளலாம் என்று நாங்கள் நாடுகின்றோம். பெருநாளுடைய தினத்தை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்ற போது இது அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா அடியார்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வெகுமதி என்கின்ற நான் மேலே சுட்டி காட்டின அந்த ஹதீஸை ஒரு வெகுமதி. இந்த பெருநாளுடைய தினத்தில் நான் முன்பே சொன்னது போல மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவது, உறவுகளை சந்திக்கின்ற போது, எமது பிள்ளைகளை கூட்டிச் செல்கின்ற போது இந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதனுடைய பிரதான நோக்காகத்தான் வரக்கூடிய சிறுவர்களுக்கு இனிப்பு பண்டங்கள், சில மனிதர்கள் சதகாவுனுடைய அடிப்படையில் ஒரு அன்பளிப்பாக சில பணங்களை கொடுக்கின்ற போது அந்த பிள்ளைகளுக்கு அது தொகை அவ்விடத்தில் முக்கியமில்லை, அதை பெறுகின்ற போது அந்த பிள்ளைகளுக்கு அது சந்தோஷம், அதை சேமித்து வைத்து அல்லது அதை கொண்டு ஏதாவது பொருட்கள் வாங்குவது. பொதுவாக நம்முடைய சமூகத்திற்கு வாங்குவது என்றால் கடும் சந்தோஷம், ஃப்ரீ என்றால் கடும் சந்தோஷம் தானே. அந்த அடிப்படையிலே அதில் இன்னொரு விடயம் இருக்கின்றது. இலவசம் என்று நாம் அவ்வாறு எமது சமூகத்தை நாம் இவ்வாறு நோக்காமல் எமது சமூகத்தில் தான் கொடுக்கின்ற பழக்கம் அதிகமாக இருக்கின்றது என்பதை சிந்திக்கலாம். 2 பெருநாளையும் எடுத்துக்கொண்டால் கொடுக்கின்ற அந்த விடயம் இருக்கின்றது. சதகத்துல் ஃபித்ர், ஜகாத்துல் ஃபித்ர் என்கின்ற ஒரு விடயம் ஈதுல் ஃபித்ரில் இருக்கின்றது. ஹஜ் பெருநாளுடைய அந்த தினத்திலே உலுஹியா கொடுத்தல். எனவே 2 பெருநாளிலேயும் கொடுத்தல் என்பது நிச்சயமாக இருக்கின்றது. ஒரு சந்தோஷம் என்கின்ற பொழுது பொதுவாக வாங்குகின்ற பொழுதுதான் எனக்கு அதிகமாக இருக்கும் என்பதை இந்த இடத்திலே மையமாக வைத்து நான் சொன்னேன். உண்மையிலேயே பெருநாளுடைய தினத்திலே நம்முடைய சமூகம் நிறைய விடயங்களை குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படையிலான் மூதாதையர்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் என்பது தாங்கள் தற்பொழுது பேசுகின்ற பொழுதே அவைகள் எனக்கு சிந்தனைக்கு வருகின்றது. அந்த சிறுவர்களுக்கு பெரியவர்கள் பணம் கொடுத்தல் என்கின்ற விடயம் சாதாரணமாக இவர்களாகவே ஒன்றை உருவாக்கி செய்யவில்லை. நீங்கள் சொல்லுகின்ற பொழுது அதில் ஒரு குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையிலே அதை தொட்டு நீங்கள் பேசுகின்றீர்கள். அல்ஹம்துலில்லாஹ். அப்படி ஒரு சதகா என்ற அடிப்படையிலே, ஒரு ஹிபத் நன்கொடை என்கின்ற அடிப்படையிலே அதை செய்திருக்கிறார்கள். அதே போன்று இனிப்பு பரிமாற்றம், அதுவும் ஒரு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு சுன்னத்தான ஒரு வழிமுறையாக இருந்து கொண்டிருக்கின்றது இனிப்பு பரிமாற்றம் என்பது. எனவே பெருநாளுடைய தினத்திலே நம்முடைய சமூகம் மூதாதையர்கள் அழகான முறையில் அவர்களுடைய அந்த பெருநாளுடைய கொண்டாட்டத்தை அமைத்திருக்கின்றார்கள் என்பது இந்த உங்களுடைய தகவல்களில் இருந்து நமக்கு பெறப்படக்கூடிய ஒரு அழகான செய்திகளாக இருந்து கொண்டிருக்கின்றது. முக்கியமான ஒரு விடயம் கேட்டீர்கள் மொழி. பெருநாளுடைய தினத்தில் நிறைவேற்றப்படக்கூடிய பெருநாள் தொடர்பாக எமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த மிக முக்கியமான ஒரு சுன்னா, பெருநாளுடைய தினத்தில் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதும் இதில் இருக்கின்றது. அந்த தினத்தில் தக்பீர் சொல்வது நிச்சயமாக. ஏனென்றால் நாம் பொதுவாக அந்த பெருநாளுடைய தக்பீரை பெருநாளுடைய தினம் அல்லாத தினத்தில் மொழிந்து பாருங்கள், அதை செல்கின்ற போது அது எமது இரத்தத்தில் ஊறியது போன்று ஒரு மகிழ்ச்சி. அது செல்கின்ற பொழுதே ஒரு மகிழ்ச்சி, சொல்லுகின்ற பொழுது ஒரு மகிழ்ச்சி. பெருநாள் இதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், உங்களுடைய பெருநாள்களை தக்பீரை கொண்டு நீங்கள் அலங்கரியுங்கள். ஸய்யினு அய்யாதக்கும் பித்தக்பீர். ஆகவே பெருநாளுடைய தினத்தில் நாம் அதிகமாக தக்பீர் சொல்ல வேண்டும். நான் முன்னே குறிப்பிட்டேன் ஒரு விடயம், பள்ளிக்கு செல்லக்கூடிய போது தூரமான பாதை, ஏனென்றால் அதிலும் அவர் செல்லக்கூடிய பாதையில் அதிகமான தக்பீர்களை என்ன செய்ய முடியும். அவ்வாறென்றால் பள்ளிக்கு செல்லுகின்ற பொழுதும் தக்பீர் சொல்லிக் கொண்டுதான் செல்ல வேண்டும் என்கின்ற செய்தி இன்றைக்கு சமூகத்திலே குன்றி போய்தான் இருக்கின்றதே தவிர, செல்லுகின்ற வழியில் தக்பீர் சொல்ல வேண்டும் என்கின்ற செய்தி உண்மையிலே இன்றைய தலைமுறைக்கு தெரியுமோ தெரியாதோ, உண்மையிலே தெரியாது. ஏனென்றால் செல்லுகின்ற வழியில் தக்பீர் சொல்லுவதை விட பள்ளிவாசலுக்கு போய்த்தான் அதிகமானவர்கள் தக்பீரை பள்ளிவாசலோடு மட்டுப்படுத்தப்பட்டதாகத்தான் நான் கவனிக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ், ஒரு பிரயோஜனமான ஒரு தகவல். அல்ஹம்துலில்லாஹ். ஏனென்றால் நாம் நோன்பு பெருநாளுடைய தினம், நோன்பு பெருநாளுடைய பிறை பார்த்ததிலிருந்து
இமாம் தொழுது முடிக்கின்ற வரைக்கும் நாம் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்ற விதத்தில் தக்பீர் சொல்ல வேண்டும். ஹஜ்ஜி பெருநாளுடைய தினம் ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்கள், அதே போன்று பெருநாளைக்கு முந்தைய நாளிலிருந்தே தக்பீர் சொல்வது ஆரம்பிக்கின்றது. இது அந்த பெருநாளினுடைய ஈதுல் அல்ஹாவுனுடைய மகிழ்ச்சியை அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு வழங்கியுள்ள அருட்கொடைகளின் மீது நாம் நன்றியை தெரிவிக்கும் முகமாக, மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் முகமாக இந்த தக்பீர் சொல்வது எமக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலாக இருக்கின்றது. அவை பெருநாளினுடைய தினத்தில் நிறைவேற்றப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு சுன்னாதான் பெருநாளினுடைய தினத்தில் தக்பீர் சொல்வது. அந்த தக்பீருனுடைய தாற்பயங்கள் மனிதனுடைய உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வருவதாகத்தான் இந்த தக்பீர் காணப்படுகிறது. தற்பொழுது பெருநாள், அதாவது நாமும் நமது பெருநாளும் என்கின்ற இந்த தலைப்பின் வாயிலாக இதுவரை நேரமும் நாங்கள் உரையாடிய விடயங்களிலிருந்து அல்லாஹு ரப்புல் ஆலமீனும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எவ்வாறு நமது பெருநாளை கொண்டாடும்படி நமக்கு சொல்லியிருக்கின்றார்களோ அவ்வாறான விடயங்களை எடுத்து நடக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை செவ்வைப்படும் என்கின்ற தகவலை இந்த சமூக பெருநாள் சம்பந்தமான கலந்துரையாடல் நமது அல் ஜாமியத்துல் கௌசியா சோசியல் மீடியாவின் வாயிலாக கலந்துரையாடல் செய்தமைக்கு எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீனுக்கே புகழனைத்தும் நன்றிகளும், அதே போன்று பெருநாளுடைய தகவல்கள் குறித்து இதுவரை நேரமும் எங்களுக்கு தெளிவான அழகான அற்புதமான விடயங்களை பகிர்ந்து கொண்ட கண்ணியத்திற்குரிய அல் ஜாமியத்துல் கௌசியாவினுடைய அதிபர் கண்ணியத்திற்குரிய உஸ்தாத் மௌலவி அப்துல் ஹஃபீல் கௌசி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் எங்களுடைய அல் ஜாமியத்துல் கௌசியா சோசியல் மீடியாவின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா உஸ்தாத் அவர்கள். மென்மேலும் இவ்வாறான நிகழ்வுகளை சிறப்பான முறையிலே செய்வதற்கு நம்முடைய சோசியல் மீடியாவின் வாயிலாக அனைவர்களுடைய ஒத்துழைப்புகளையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய உதவியோடு ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றும் அவுலியாக்களுடைய திருப்பொருத்தத்தோடு மென்மேலும் இதனை வழிநடாத்தி எங்களுடைய ஷேக் நாயகம் அவர்களுடைய வழிகாட்டலின் கீழிலே இட்டு செல்வதற்கு அனைவர்களும் மென்மேலும் ஒத்துழைப்பு வழங்குமாறு வேண்டிக் கொண்டு நாமும் நமது பெருநாளும் என்கின்ற இந்த தலைப்பின் கீழ் நமது அல் ஜாமியத்துல் கௌசியாவின் சோசியல் மீடியாவிலே கலந்துரையாடியதை நாங்கள் தற்பொழுது நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.